தாவத்து மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ என்ன கதை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குக்கு கூட மக்கு அந்த ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இது வந்து 5வது எபிசோடு. இதுக்கு முன்னாடி வந்து ஜிமிக்கிலி 2 வாட்டி ஜெயிச்சாரு. 4th எபிசோடு வந்து கேன்சல் ஆகி போச்சு. 2 பேர் அடிச்சிக்கினானுங்க. அதை ஒரு கூட போயின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். இப்படிலாம் நடந்தது. இன்றைக்கி ஃபைனல் எபிசோடு வேறு லெவலில் நடக்க போகுது. இன்றைக்கி சீஃப் கெஸ்ட் வேறு 2 கானா பாடகர் வேறு வந்துருக்குறாங்க. அவங்களே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இன்றைக்கி இந்த வேசைத்தோட இருக்க நம்ம பசங்க எல்லாமே இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறதுக்காக எல்லாமே இருக்கிறாங்க. இன்றைக்கி வேறு லெவலில் எபிசோட் நடக்க போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏ டீம் வர போகிறாங்க. ஏ டீம் டீம் வந்திருக்காங்க. இத்தனை நாள் நீங்கள் சமையல் வீடியோ நம்ம 4 எபிசோடு போட்டோம். 5வது எபிசோடு வேறு ஒன்று போட்டோம். அதெல்லாம் கப்பே ஜெயிப்போம். நான் எதுவும் சொல்லவே இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க. சொல்லுங்க. நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சரி, யாரோ எவரோ யார் ஜெயிக்க போகிறீங்களோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கப்பே போடுப்பா. ஓகே, நீ பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டீம் வந்துட்டாங்க. பி டீமை கூட போகிறேன். பி டீம் எபிசோட தான் கெத்து விட்டீங்க. அதனால எனக்கு நல்ல கெட்ட பேர் இப்போ புரியுதா? இப்போ நான் நல்ல பேர் எடுத்துக்கணும். இவ்வளோ செட் அதை அஜய் டோலி பஜா வேறு வந்துக்கிறாரு இந்த நிகழ்ச்சியை தூக்கிறதுக்கு. புரியுதா? இவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க. நீங்கள் இங்கெல்லாம் வந்து அச்சிக்கலாம் கூடாது. உன் பேச்சில் இருக்கணும், சமைக்கிறதுல இருக்கணும். ஓகேவா? சரி. நம்ம கூட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இவங்க சமயத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து சீஃப் கெஸ்ட் 2 பேரை கூட்டுக்கிறோம். அது கானாலேருந்து 2 பேர். அது நீங்களே யாருன்னு பார்த்துங்க. சீஃப் கெஸ்ட் 2 பேர் வாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜிஸ். இவங்க வந்து கானாவில் வந்து இவர் வந்து கானா உலகம் பழனி அவருடைய பையன். இவர் வந்து வளர்ந்து வரும் பாடகரில் ஒரு முக்கியமான பாடகர். கானா கோகுல் இந்த மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதா? ஜாலியாக தானே வந்தீங்க? போடுங்க ஒரு ஷார்ட் மியூசிக். அப்படியே போய் சமைக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வாரம் அச்சிக்கிறோம். இந்த வாட்டி கறியை போட்டு ஜாலியாக கச்சிப்போம். அது வந்து நாங்கள் வந்து பி டீம். இது வந்து 5th வந்து காடை பிரியாணி. இது வெஜிடபிள்ஸில் பற்றிலாம் நம்ம தாவத்து பேசுவோம். போல என்கிட்ட வந்து அரிசி, எண்ணெய், பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி மஜாவாக செய்ய போகிறேன். நம்ம பேசினே இருக்காது. அப்போ அழிச்சுன்னு அப்போ டைம் இல்லை. நான் வந்து காடி அழிச்சுன்னுக்கிறேன். அது இருக்க பாருங்க. எங்கள் ஆளில் தையில் வச்சுன்னுக்கிறப்பல கூட இன்னைக்கு செய்ய போகிறேன் காடை பிரியாணி. வேறு லெவலில் செய்வோம். நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமாம், நாங்கள் பயங்கரமாக நீ செஞ்சினா மச்சான். ஆமாம், பிகில கப்பு முக்கியம். கண்டிப்பாக பட்டுன்னு வேலையை நவுத்து அவனுக்கு பேசிட்டா தான் இருப்பானுங்க. இந்தா கத்தியாதா கத்தியா இருக்குது பேர். காடை அழிச்சுன்னு வந்துட்டா அழிச்சுனா போ சுத்தமாக அழிச்சனா தான் அந்த இதுலாம் போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடையை வந்து நல்லா கழுவிட்டு இருக்கோம். போன வாரம் வீடியோவில் நீங்கள் நல்லா 40 பேர் திட்டினாலும் ஒரு 400 பேர் எனக்கு நல்லா வாழ்த்து சொன்னீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அதேமாரி எனக்கு மட்டும் பண்ணாத தாவத்து, அகராதி இவங்க எல்லாருக்கும் மோட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. நல்லா கழுவின்னு இருக்கேன் காடையை. அரிசியை வந்து நல்லா ஊற வைக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க. அதனால் அரிசியை நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் அது ஊறின்னு இருக்கும். அதுக்குள்ளே எங்கள் தாவத் பாய் வந்து காயெல்லாம் கட் பண்ணுவோம். போல் கூட சேர்ந்து நானே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். பாய் உன்னை திட்டலாம் மாட்டேன் பாய், நீ பண்ணுறதா பண்ணு பாய். ஜெயிச்சா கூட யார்? நம்ம கூட வேறு பசங்க ஃப்ரெண்டு. தோல்வி தான் நம்மளுக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாரி. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி அளவு எடுக்கிறோம். அவங்க கீழே உட்காராங்க, நம்மளால் உட்கார முடியல. ஆனால் பேண்டிங்னு பார்த்து டைட்டாக போட்டுன்னு வந்துட்டேன். நீங்கள் நினைக்கலாம் சேரில் உட்காந்து டைட்டில் சமைக்கிறாருன்னு.
அப்படின்னா நினைக்காதீங்க, நான் குண்டாக்குறேன் அதனால் உட்கார முடியல. மச்சான் பூரி சொம்ப இல்லை நீங்கள் சொன்னாலும் அதான் நெசம். அவரால் கீழெல்லாம் உட்கார முடியாது. பேண்ட் எப்பவும் தான் டைட்டாக தான் போட்டுனப்பார். சும்மா டவுலத்து தான் அவர். கரெக்டாக ஒரு சொம்பு அரிசி. இது வச்சுக்க, வீட்டுக்கு போகும்போது பிரியாணி போட்டு போகலாம். கரெக்டாக அதை பாருங்க, ஒரு சொம்பு அரிசி. தண்ணி வந்து நான் ஊற்றும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவனுக்கு கண்டுபிடிச்சிருவாருங்களா? பெரிய ராணுவ படையில் இருக்கிறோம், கண்டுபிடிச்சி குடிச்சு கொடுத்துருவாரு. அம்மா தண்ணி ஊற்றி இது அப்படியே ஊற வை. நான் அதுக்குள்ளே வெங்காயம் தக்கலாம் கப்பன்னு அறிஞ்சிடுறேன். எப்படியோ 4 எபிசோடு நாங்கள் வந்துட்டோம் தாண்டி. இன்றைக்கி வந்து நம்ம ஜெயிச்சாகணும், கப்பு வாங்கி ஆகணும். அதனால் ஒரு ஜபம் ஒன்று பண்ணிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, அல்லாஹ், மாரியம்மா, விநாயகர், முருகர் அனைவரும் கும்பிட்றேன். பயங்கரமாக நீ நான் கப்பு ஜெயிச்சு எங்கள் வீட்டு ஷோகேஸில் நான் மாட்டேன். ஆமீன், அரோகரா, சோத்திரம் அல்லாஹ். மச்சான் அரிசி அரிசிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏ டீமும் பி டீமும் வந்து பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சு காய்கறிலாம் நறுக்கி நிற்கிறாங்க. இந்த டைமில் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து 2 பேரும் பாடகர், வேறு லெவல். தரணியும் சரி கோகுலும் சரி நல்ல சூப்பரான பாடகர். நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வர வச்சுட்டு அவங்க பாடலன்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல, அதனால் இவங்க பாட சொல்ல போகிறேன். இப்போ இவங்க பாட போகிறாங்க. பாடுங்களேன் 2 பாட்டு. பாடு கோகுல். 6 பாரு உள்ள போய் கப்பலை வாங்குவேன், கண்டெய்னர் மேல ஒரு பாய போட்டு தூங்குவேன், நினைச்சனாக்கா எல்ஐசிக்கு ஓனர் ஆயிடுவேன், காலையில நடந்துன்னு காசிக்க போயிடுவேன், நீ ஆன் பண்ணாக்கா ஒரு வண்டி மொபைல் டாட்டாவா, நீ நடந்து போவத ஒரு வண்டி ஷேர் ஆட்டோவா, என் உடம்புக்குள்ள உன் பேரை போட்டுக்கின டாட்டோவா, வருவா கதிரா தருவா பேசுவாளவா தல்லுவா பல்லவா. சுதியாசங்கப்பா பேரு கமலஹாசனே, ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர் ஈஷான் வாட்சனே, அதுக்குன்னு போக முடியுமா பாத யாத்திரை, சிரிக்கும் போது ஏண்டா தம்பி வெறுப்பு ஏத்து, என்னையா வெறுப்பு ஏத்துற. சூப்பர், மஜா மஜா. தரணி அவர்களே, நீங்கள் ஒரு பாடல் பாடினா நல்லாயிருக்கும். நன்றி ஐயா. கதையில் கருவாடு எற மேல தோல்லுடா, லோக்கலில் தூக்கல் நான் வட சென்ன வாழுடா, வாழ ஆசைப்பட்டோம் போல வீடு கொட்டால, நாளை கழிக்கிறண்டா நாங்க எல்லாம் விட்டால, முதலில் இல்ல பெதிரில் இல்ல வாச்சா மேல வளர்ந்த புள்ள, ரப்பீஸ் ரவாசுக்கு ஜொக்கதுக்கு ஊரு உள்ள, டீல் இல்ல பேல் இல்ல கொஞ்சம் கூட ஃபீல் இல்ல, தராட்டி தர்றா குட்டி டப்பி தட்டும் மால் இல்ல, அப்பாட்டை அம்மா கவனு உங்க பேச்சுடா, ஏத்தி விடும் எரியதான் எங்க மூச்சுடா, மிட்டா மீன் பாடி வச்சு செய்யும் சார்பாடி, கண்ணை கட்டி முன்ன விட்டு தட்டி ஓடண்டா, அச்சாதான் அப்பே புழிஞ்செடுக்கும் புள்ளியாந்தோப்பு, தன்னை பத்தி யோசிக்காத நல்ல ஜனண்டா, ஜோவான பிகரோ ஜோப்பிடவ பாக்குது, சீனான பிகரோ சீட்டா கைய கேக்குது, ஒழுங்கா இருந்தா எந்த பொண்ணும் சீண்டல, அதுக்கு தான் சாமி கிட்ட வெஸ்ட் வரோம் வேண்டல, முட்டால கடி பேச்சா இப்ப காலம் மாறி போச்சா, ஒரு கொட்டை இருக்கு கோழி கறி சைடி சாகாச்சா, சொக்காருக்கும் சோஜா டைம் பாம் எடுக்கும் பாச்சா, அட நாங்க எல்லாம் என்னைக்குமே லொக்காலிட்டி ராஜா, கதையில கருவாடு எற மேல தோல்லுடா, லோக்கல்ல தூக்கல நான் வட சென்ன வாழுடா, மட சென்ன வாழுடா, மட சென்ன ஆளுடா. வேற லெவலில் எப்படி இருந்தது காசி? வேற லெவல்ல எப்படி இருந்ததுப்பா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, கானாமுத்து மீடியாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து கச்சேரிலாம் போட்டு எடுத்து வீடியோ எடுத்து போட்டுருக்கீங்க. அங்கேருந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள். நீங்கள் நல்லா சாப்பிடு, ஃபுல்லாக சாப்பிட்ற வீடியோ தான் நிறையா வரும், நல்லா எல்லாத்தையும் பார்க்குறது. சரி, இதில் வந்து ஜிம்மிக்கிலையும் பார்த்துருப்பீங்க, எயிலும் இப்போ சமைக்கிற வீடியோவில். இதை பற்றி நீங்கள் என்ன? ரெண்டு நல்ல அருமையான பேர், 2 பேருமே சூப்பராக இருக்கும். ஒரு காமெடியாக நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு வீடியோ. இதெல்லாம் உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், இவங்க 2 பேர் வந்து, இவர் வந்து எயிலு வந்து அஞ்சேரிப்பேட்டை ஷோவில் வேலை செஞ்சார், இவர் வந்து ஆகா என்ன ருசி அதில் வேலை செஞ்சார். அதனால ஷோ பயங்கரமாக இருக்கும். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட வந்துருக்குறோம். ஆனால் எப்படி செஞ்சுருக்குறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சாங்கன்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும், டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சிங்கரு, நீங்கள் 2 பேருமே
உங்களுக்குள்ள சமைக்கிற அந்த திறமைலாம் இருக்குதா? சமையல் பற்றி உங்களுக்கு எதனா தெரியும்? தெரியும், ஏதோ பேசிக்காக கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான். என்னென்ன சமைப்பீங்க நீங்கள்? நம்ம செய்வோம் எல்லாம், பிரியாணி, சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்பு. நீங்கள்? நம்ம தோசை டிஃபன் தான் ஃபுல்லாக. ஓகே ஓகே சூப்பர். இப்போ வீடியோவில் வந்து நம்ம ஷோலாம் பார்த்துன்னு இருக்கிறீங்க, ஜிம்மிகள் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறீங்க. இவங்களுக்கு எதனா அறிவுரை சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் நீங்கள் அவங்களுக்கு எதனா பகிர்ந்து? நான் என்ன சொல்கிறேன்னா, அறிவுரை சொல்கிறத விட அவங்க கூடயே கொஞ்சம் மிங்கில் இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே சூப்பர், இது நல்லா இருக்குதே. நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக நம்ம மாமா கோகுல் வந்துக்கிறா போல. அவர் கையால் பற்ற வை மாமா. சரி மாமா. இரு மாமா, பற்ற வைங்க. என்ன மாமு மாதிரி உட்காந்துக்கிறா போல. அவ்வளோ அண்ணல் வைக்காது அடி. போதுமான அளவு மாமா. சரியான வாசனை வருது, கேஸ் வாசனை. இல்லை எண்ணெய் கொடுங்க. ஊத்து மாமா அது அதிகமாகுது. எனக்கு வந்து கானா உலகம் தர்ணி மாமா எனக்கு வந்து கெஸ்ட்டாக கட்சிது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் கையில் தான் நாங்கள் பற்ற வைப்போம் மாமா. இந்த பெரிய பெரிய ஹோட்டல் தரும் போது, இந்த ஃபேக்ட்ரி தரும் போது ரிப்பன் கட் பண்ணுவாங்களா, அது மாதிரி பற்ற வைப்போம். இதெல்லாம் ஓவராக இருக்குது அடி. டைம் இல்லை, கொடுத்த டைம்குள்ள ஆஹா வா மாமா வா மாமா. இப்போ நம்ம மாமா அப்படியே அது வைங்க, அது வைங்க. மேலே வை. ஊத்து பாய் பாய், கரெக்டாக ஊத்து பாய். நம்ம ஜெயிக்கணும் மாமா. கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போதும், ஊற்று. போதும். வேற கவுண்ட்ரி, இந்த சாங்கு இதெல்லாம் பண்ண அந்த எண்ணெய் காயிற டைம்ல காயம் எண்ணெய் காயம், அந்த எண்ணெய் காஞ்சி கையில் பட்டா காயம். இந்த பேர் தான் ஒரு கேலப்பா ஜாலியாக இருக்குது. நாளைக்கு கூட நாலு சண்டை போட்டு அப்படியா? திட்டுறாங்க. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி பாட்டை மட்டும் போட்டு கண்டிப்பாக ஹாப்பியாக செய்கிறோம். சரி மச்சான், அதெல்லாம் பார்த்துலாம். சகஜம் தானே, அதான் நல்லா சமைச்சு கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் நல்லாவே செய்யலாம், பொறுமையாக செய்யலாம். வின் பண்ணிட்ட ஒரு கப்பு எங்கே போக போகுது, திருப்பி முத்து மாமா வீட்டுக்கு தான் போக போகுது. வேணும்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். இது காரம் இருக்காது, இந்த மிளகா அந்த இலை வேணாம், அவ்வளோதான். போடு எண்ணெய் போதும் அவ்வளோதான். ஆமாம், கால் இப்போ நைட்டு ஃபுல்லாக 12 மணிலேருந்து மத்தியானம் 12 மணிக்கு யூடியூப்பில் பார்த்துக்கிறாரு. மாமா என்ன அது அப்படி தான் இருக்கும். அது போடுப்பா, அது ஒன்றும் இல்லை. கட் பண்ணிட்டாப்பா அதை கடையே கட் பண்ணியாச்சு தான் பாரு. இது கண்ணு தெரியலப்பா அவனுக்கு. ஆஹா, வாசினே மஜாவாகுது. கிண்டி விட்றேன். கைட்டி விட்டு போறீங்கெல்லாம் எங்கல்ல, உங்களுக்கு கிண்டி கொடுப்பேன், நாங்கள் செய்யோம் பிரியாணியை. இதுனா பொங்கல்னு வர மாதிரி இது. புதினாவை போடு போடு, கொத்தமல்லியும் கூட போடு, கண்டி விட்டு நான் கலக்குவேன். பட்டு வெங்காயத்தை போடணும், நல்லா அது வதங்கணும், அப்புறம் தக்காளி போடணும், கூட பச்சை மிளகா சேர்த்து போடணும். எப்படி எல்லாம் போட்டு வதங்கின பிறகு கொத்தமல்லி புதினா போடணும். அந்த வாசனையை பார்க்கும்போது நம்ம பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கணும். ஆஹா, ஆமாம்மா போடலாமா? தக்காளி போடக்கூடாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போதும் அடிப்படி ஸ்லோ பண்ணு. இந்த கலக்கு பரட்டு இல்லை பரட்டு. தாறு மாறா தக்காளி போடுவோம், கூட பச்சை மிளகா போடுறோம். அதே மென்ஷன் பண்ண பார்த்தா பச்சை மிளகா வந்து இப்போ போட்டிருக்கோம், அது கூட சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா, நம்மளுக்கு எப்பவும் மக்களே நம்மளை தவறாக தான் நினச்சின்னு இருக்காங்க. என்ன தெரியுமா, உப்பு ஏற்றணும் மக்களே நம்மளை தவறாக தான் நினச்சின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசுறீங்க, அழில் பாங்க. நீ ஒரு ஹெல்ப் பண்ணும் போது அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாருங்க. கோகுல் பாருங்க. ஆனால் மக்கள் பாருங்க தெரியாது. நான் ஒரே ஒரு கரண்டி தாங்க பிடிச்சேன், அதுவே வந்து கத்துறாங்க. கையப்பட ஆரம்பிச்சோம். அதில் சமாளிச்சிடுறாரு எப்படியா அவரு. தக்காளி உப்பு ஏற்றினா போ.
பிரியாணி செய்யணும் காடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு போடுவா மொத்தமாக போட்டியா சரி போதும் போதும் பார்த்தீங்கன்னா நான் மசாலா கறிலாம் போட்டு தண்ணி அளவா ஊற்றிட்டேன் ஊத்து கொதி வந்த கொஞ்சம் பாஸ்மதியை போட்டு தம்மு போட்டு எல்லாரும் ஒரு வாய் குத்துன்னு வச்சுக்கா சொல்லுவாங்க மூடுறா உருளைக்கிழங்கு மூக்கா மூடுறா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பாஸ்தா செய்ய முக்கியம் இல்லை டேஸ்ட்டாக செய்யணும் அது அவங்களுக்கு தெரில ஏதோ ஜெயிக்க அதான் சொல்லுவாங்க வெற்றி வந்து கண்ணை மறிக்கல அவங்க எல்லாத்தையும் மறைச்சிருக்குது ஒரேடியா என்ன போட்டோம் பேசி அவங்க இது பண்ணோம் பாதி போடு அதில் ஆஹா ரெண்டாவதுமா பார்க்கறதுக்கு போதும் இந்த கடைங்க நல்லா செய்வாங்க தெரியுமா அந்த மாதிரி கறி போடு அப்படின்னு போடுயா நம்ம கூட இருக்கிற தாவத்து வந்து ஒன்று கட்டுவா இருக்கு அறியும் அவ்வளோதான் இதுதான் காக்கா ஓட்டி பரமசிவம் என்ன மாமா லாஸ்ட்டாக ஒரு பாட்டு ஒன்று பார்த்து நல்லா இருந்தது வந்து இது வேறு என்ன பாட்டுலாம் விட போகிறேன் இதெல்லாம் ஒன்று எடுத்துக்கணும் சரி மாமா பாடுறேன் ஏ புட்டியே புட்டா பல்லாம் வாண்ணா தான் பாடுவோம் இது நாட் மெட்ராஸ் கானா வாங்கலாட்டா சுத்த மாட்டா போட்டு காலாம் வாடா நான் பொறுமையாக இருக்கும் போது குழச்சிக்கிட்டு நான் கேட்டுக்கோ உங்க அதில் போட்டுக்கோ யாரா வாடா சூடா கேட்டா தோடா ஒரே காடா போட்ட கவுளு அச்சினுக்கு இது கவுளு நாங்க அட்டை சின்னக்கிற ஐப்ப வரே கவுளு டவுளு மூ தோல் மேல டவுளு எனக்கு சிக்கத்துக்கு கிட்ட குத்துன்னு இருந்தா சிவந்துடப்பா சிவலு போட்டி வேறு பயங்கரமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. ஜட்ஜிஸும் வந்து நான் வந்து அவங்க கூட சமைக்க போகிறோம், நான் ஜட்ஜிஸாக வரல, அவங்க கூட சேர்ந்து கலந்து நாங்களும் ஒரு ஆளை சமைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கப்பும் இந்த கிரீடமும் இந்த கிங்குன்ற பட்டமும் அவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் யார் சமையல் நல்லா வரப்போகுது, இன்றைக்கி வந்து சமையல் வந்து நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து இங்கே இருக்கிற இந்த விவசாயத்தில் ஒரு குழந்தைங்க தான் வந்து யாரோ சாப்பிட்டு எந்த பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. அது அவங்க தான் ஜட்ஜிஸ். இன்றைக்கி அவங்களுக்கு தெரியாது, சமைக்கிட்ட என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேவத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். பாட்டு ஒன்று பாடி ஜாலியாக போகலாம். போர் அடிக்கிற மாதிரி. கையேந்தி பவனுக்கு தான் நஷ்ட பண்ண போனே, எல்லாமே கிடைக்குதுங்க சீப்பா தானே. கடலை மாவில் கோழி வேவலை, மீன் வறுவலை, துண்டு 10க்கு நாஜிமி கிளி, தெருவில் கையேந்தி பவனுக்கு தான் நஷ்டத்துன்ன போனே. சேக் 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 சேம ஜாபல்லே, தோசை கறி குழம்பு நாஸ்டா, அதுல கறி இருக்குது டேஸ்டா. குஷ்டி வந்து துண்ணுவான் பாஸ்டா, மாறியாச்சிக்குன்னு சாவறான் வேஸ்டா. அந்த கோழி கறியை வறுத்து வச்சா பசியில துண்ணும், தொண்டையில எலும்பு மாட்டினா 108க்கு போனதான் பண்ணும். அந்த கோழி கறியை வறுத்து வச்சா பசியில துண்ணும், தொண்டையில எலும்பு மாட்டினா 108க்கு போனதான் பண்ணும். முட்டை தோசை பரோட்டா குருமா, அதுக்கு கொஞ்சம் நேரம் பொறுமா. முட்டை தோசை பரோட்டா குருமா, அதுக்கு கொஞ்சம் நேரம் பொறுமா. கையேந்தி பவனுக்கு தான் நஷ்டத்துன்ன போனே, எல்லாமே கிடைக்குதுங்க சீப்பா தானே. கடலை மாவில் கோழி வேவலை, மீன் வறுவலை, துண்டு 10க்கு வெஞ்சருவில். அவங்க பார்த்தீங்களா டம்மு போட்டுக்கிறாங்களா, நம்ம வைக்கிற நம்ம டம்முக்கு திம்சே வைப்போம். இதுல வந்து இப்ப புகை வரும், புகை வந்தா ரெடி. அது வந்து எதுக்கு தெரியுமா, சாப்பாடு இல்லை மொத்த மாரி கஞ்சி தான் தருவாங்க. நல்லா இல்லை போயிடி, ஏன்னா அடி பிடிச்சிக்குது. நல்லா இல்லை போயிடி, ஏன் கண்டா நல்லாவே இல்லை போ கவுண்டர், நல்லாவே இல்லை அவன் நல்லா போ 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 போ. அமுச்சுடு அவனை, நீ ஃபர்ஸ்ட் அடுப்பு அமுச்சு விடு, டீச்சர் வாசல் வந்து போ போயிடி. இந்த டைமில் வந்து பிரியாணி வந்து டம் போட்டிருக்காங்க 2 பேரும். நம்ம அகராதிக்கு இன்னொரு திறமை, ஒரு பயங்கரமான திறமை இருக்குது. அந்த திறமை அப்படியே பாருங்கள்.
அகராதிக்குள்ள என்ன மாதிரி திறமைன்னு பாத்தீங்களா? மக்கள்கிட்ட தான் காட்டுவேன். அம்மா சா குடு கண்டி. ஏமாந்தீங்களா? ஏமாந்தீங்களா? தக்காளி சோறு செஞ்சுக்கிறான். லைட்டா அடி கலர் என்னச்சியா? பொங்கலோ பொங்கல் பேசுறவங்களா தோத்து போயிடுறாங்க. அவர் தக்காளி சோறு கிண்டி வச்சுக்கிறாரு தெரியுமா? நான் கூட பரவாயில்ல, அகராஜி நம்ம சொன்னா கும்ப சோறுனா அவங்க டீம் என்ன சாப்பாடுவா இந்த பாப்பா வந்தல ஆரஞ்சுல டீ-ஷர்ட் அங்கிள் அங்கிள் அது ரொம்ப தீஞ்சிருக்குது அங்கிள். அதுக்கு அந்த பாப்பா ஓடுது. அது பாப்பா சொல்லுதுல கிச்சிடியா பொங்கலா உப்பா வேண்டியரா அத வச்சோ மாத்திரா அப்படி பயங்கரமா உன்ன வாரி கொட்டிறாங்க. வாரி பிரியாணியை கொட்டி சாடும் போது சொல்லிட்டோம். ஓகேவா? வாரி கொட்டிங்கனே நாங்க கொட்டணும். அவனா உங்களை வர கலான இத பாயிட்ல போட்டுன்னு போறேன். கீயை போட்டு தான் போவேன். நீ பாயிட் எல்லாம் போட்டுன்னு போவேன். பாத்தீங்களா? சாப்பிட்ற பொருளை கீழே கொட்டுவாராம் அவரு. நல்லா தான் கமெண்ட்ஸ் பண்றீங்க. நல்லா பண்ணுங்க பண்ணுங்க. இப்ப ரெடி பண்றா மாமா. விட்டுரு விட்டுரு. ஐயோ இப்போ நான் குற்றம் போறவங்கள இரு இரு இரு. போட்டுலாம். சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். இந்த மூஞ்சி மாறிச்சு மூக்கு மாறிச்சுலாம் சொல்லக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா எப்பயும் அவங்க தான் எடுத்துட்டு வந்து நம்ம கொடுப்பாங்க 2 பேரும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இலை வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இலையில பரிமாறுவாங்க. ஏ டீம் இந்த சைடும் பி டீம் இந்த சைடும் வைப்பாங்க. அந்த டேஸ்ட் பார்த்துட்டு அப்பா எது நல்லா இருக்குதோ அதை நீங்கள் கரெக்டாக உண்மையை தீர்ப்பு சொல்லுங்கள். நாங்கள் சொன்னால் வந்து நீங்கள் வந்து சீட்டிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுறது தான் ஜட்ஜிஸ், நீங்கள் வந்து அந்த டீமுக்கு பண்ணி நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக நியாயமாக சொல்லணும். ஓகேவா? பரிமாறுங்க. ஏ டீம் பரிமாறுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஏ டீமும் பரிமாட்டாங்க, பி டீமும் பரிமாட்டாங்க. 2 சைடு இருக்குது. ஏ டீம் இந்த சைடு, பி டீம் இந்த சைடு. பி டீம் வந்து தயிர் பச்சடியும் சேர்த்து வச்சுருக்காங்க. சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. சாப்பிடுங்க. ஏ டீம் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்தா லாக்கு வருது. நல்லா முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க 2 பேர் நீங்க சொல்லி ஜட்ஜ் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு பாயிண்ட் மிளகாத்தூள் அப்படியே போயிட்டு இருக்கு. யாரு? ரொம்ப காரமா இருக்கு. நீங்க பிரியாணி காரமா தான். உங்களுக்கு பி டீம் எப்படி இருக்கு? சொல்லுங்க பிரியாணி. இப்போ எதிர்த்து நாங்கள் நான் ஒரு பி டீம் சொல்கிறாங்க, இவரு பி டீம். ஆனால் நீங்கள் 3 பேர் இதில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது இல்லை. இல்லை 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 3 ஓட்டு எங்களுக்கு, 4 ஓட்டு எங்களுக்கு. எங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. பிரியாணிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு தரணி சொல்கிறாரு. இவர் வந்து பொங்கல் மாதிரி ரைட்டாக என்ன சாப்பாடு வந்து காரமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி உதிரியான சாப்பாடு, கரெக்டான மீடியமான காரம்லாம் கரெக்டாக இருக்குது. என்னால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. இது பொதுவாக வந்து ஒரு பிரியாணி மாஸ்டர், நல்லா சமைக்கிற மாஸ்டர் இங்கே வந்துக்கிறாரு இந்த வேசை தோழர்லேருந்து. மச்சான் மச்சி வா மச்சி, சாப்பாடு போட்டு கொடு. எந்த பிரியாணி கரெக்டாக டேஸ்ட் ஆகுதுன்னு நீ சொல்லு மச்சான். என்ன அவன் தேவைக்கு எதுன்னு சொன்னான்ல.
சொல்லலாம் எந்த பிரியாணி இதுல ரெண்டுல எது சொல்றேன். இது வந்து கறி நல்லா வெந்திருக்கு, கறி நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா உதிரியா இருக்கு, டேஸ்டும் கம்மியா இருக்கு. இது தெரிஞ்சு உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகே இது வந்து கறி நல்லா இருக்கு, கறி குழம்பு இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா செஞ்சு ஏன்னா ஒழுங்கா செஞ்சுருக்கேன் அப்படியே வச்சுருவாங்க. ஓகே இப்போ எது பெஸ்ட்? ஓகே நான் சொல்லி நீங்க அதான் தவறா யாரும் நீ முடிவு பண்ணக்கூடாது புரியுதா? அவன் வந்து பிரியாணி செய்யறவன், அவனுக்கு தெரியும், அதனாலதான் ஜட்ஜ்மெண்ட் அவன் பண்ணா. சாப்பாடு பி டீம் தான் ஜெயிச்சிருக்குது. வின்னர் தி பி டீம். ஓகே ஓகே இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு எந்த டீம் ஜெயிச்சதுன்னு. இப்போ ஜெயிச்ச டீமுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க போறோம். இந்த கப்பு தான் ப்ரைஸ். இப்போ ஒரு மியூசிக் ஒன்று போடுங்கப்பா. இல்லை 5 எபிசோட்ல ஃபர்ஸ்ட் அவங்க 2 ஜெயிச்சிட்டாங்க, நான் 1 தான் ஜெயிச்சேன். இது 2 சமம் தானே. நாங்கள் 4 பேருமே கப் வாங்கிக்கிறேன், நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகே எங்க வீடியோ பார்த்து நீங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கானா மூர்த்தி மீடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.